ஏன் பவானி, என்ன ஆச்சு? ஏன் விளக்கு பத்த வைக்கிற நேரத்துல இப்படி அபசகனமா வேண்டான்னு சொல்ற? பாட்டி, விளக்கேத்துற எண்ணெய்க்கு பதிலா பெட்ரோல் ஊத்தி வச்சிருக்காங்க. என்ன பவானி சொல்ற? இப்படி ஒரு காரியத்தை யார் பண்ணாங்க? எதுக்காக பண்ணாங்க? வேற யாரு? இதோ இங்க நிக்கிறாள, இந்த பாரதி தான். பாரதி, சுதாகர் சொல்றது நிஜமா? இல்ல மேடம், எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா இருப்பேன்னு எப்படி சந்தேகப்படுறீங்க? எனக்கு எப்படி தெரியும்? நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண போறேன்? பாரதி, சும்மா நடிக்காத. நீ யாருன்னு மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லா தெரியும். இப்பதானே பவானி மேடம் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதனாலதான் மித்ராவை விளக்க ஏத்த வேண்டாம்னு சொன்னாங்க. இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்க. சாமி சத்தியமா நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. வர வர சமையல் கேஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. போற போக்க பார்த்தா பெட்ரோல் இல்ல மண்ணெண்ணெயில தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அத அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து சொன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? மித்ரா மேடம், நீங்க தைரியமா விளக்கேத்துங்க. மித்ரா, இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஏய், நீ அந்த விளக்க ஏத்தாத. என்ன பாரதி, டிராமா பண்ணிட்டு இருக்கியா? நீ தானே விளக்குல ஊத்துற எண்ணெயில எண்ணெய்க்கு பதிலா பெட்ரோல் ஊத்துன. அட விளக்கெண்ண இல்லங்க, விளக்கெண்ணெய்க்கு பதிலா நான் ஏன் பெட்ரோலை மாத்தி ஊத்தி வைக்க போறேன்? எனக்கு அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. மித்ரா மேடம், இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயதார்த்தம். இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு இவங்க தான் யோசிக்காம சொல்றாங்கன்னா, நீங்க என் கூட இவ்ளோ நாளா இருக்கீங்க, உங்களுக்கு நான் யாருன்னு தெரிய வேண்டாமா? பாரதி, நீ இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். உன்னை நம்ப முடியாது. இங்க பாருங்க, இந்த மாதிரி எந்த முகாந்திரமும் இல்லாம எதுக்காக என் மேல பழிய போடுறீங்க? நீங்க யாரையும் நம்ப போறதில்ல. அதனால இவங்க சொல்றது பொய்ன்னு நானே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் போய் விளக்கேத்துறேன். ஏதாவது நடக்கும்னா அது எனக்கே நடக்கட்டும். நடக்கலன்னா அப்பவாவது என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்க. மித்ரா, உன்னை நிச்சயதார்த்தம் வரைக்கும் வரவிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கரெக்டா ஒரு டிராமா பண்ணி நீ ஜெயிச்சிட்ட. என் கண்ணு முன்னாடியே உன் நிச்சயதார்த்த ட்ரெஸ் இருக்கு. அன்னைக்கு என் கல்யாண புடவையை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் எரிச்சல்ல, அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். இப்ப உன் நிச்சயதார்த்த ட்ரெஸ் என்ன ஆகுதுன்னு பாருடி. மித்ரா, ஆனா கேவலம் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? இந்த பாரதி இருக்கிற வரைக்கும் உன் எண்ணம் எதுவுமே நடக்காதுடி. நடக்கவும் விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு.
இன்னைக்கு உன் நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. அதை நான் நடக்கவும் விட மாட்டேன். என்னோட ஆதியை நினைச்சு பார்க்கறதுக்கு கூட உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. பவானியோட கூட்டு களவாணித்தனம் பண்ணி ஆதியை கொலை பண்ண பிளான் பண்ணிருக்கீங்களா? உங்களெல்லாம் என்ன பண்றேன்னு பாருடி. நடக்கல. நானும் 2 தடவை தடப்பட்டு போன கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு பரிகாரம் அது இதுன்னு பண்ணி பார்த்தோம். எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை. அது எல்லாத்தையும் தாண்டி மித்ரா ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு ஆதியோட அவளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நேத்து மட்டும் இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட பேசாம போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ அம்மா, எதுக்கு நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இனி ஒரே குடும்பமா வாழ போறோம். மித்ரா எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா பாட்டி, எது எப்படியும் இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும். இன்னைக்கு வர ஐயர்கிட்ட நல்ல நாளா பார்க்க சொல்லணும். இந்த கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் நடத்துறோமோ அவ்வளவு நல்லது. ரொம்ப சந்தோஷம் பவானி. என் பொண்ணு அததான் ஆசைப்படுறா.